ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை சட்னி. என் ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயில் சீரகம் கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன் பச்சை மிளகாய் சேர்க்கலன்னா, குழந்தைக்கு இதுதான் கொடுக்க போகிறேன், அதனால் நான் சேர்த்துக்கல. ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட முடியாது. மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க, தனியாப்பொடி சேர்த்துக்கோங்க, மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கிடுங்க. இந்த ரெசிபி யார் வீட்டிலலாம் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்குன்னு எனக்கு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நல்லா வதக்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லாம் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஹாஃப் குக்கில் தான் இறக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன், ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. கடைசியாக இன்னொரு முட்டை சேர்த்து கரட்டிட்டு ஹாஃப் குக்கில் இறக்கிடுங்க. உப்பு சேர்த்துருங்க ஞாபகமாக. கடைசியில் பெப்பர் தூவிட்டு இறக்கி பரிமாறிடலாம். சூடாக சாப்பிட்டுங்க, அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.